Hi, previous year question paper வந்து ஒரு sum பார்க்கலாமா? Find the HCF of 3t square plus 2t minus 8 and 12t square minus 22t plus 8. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நார்மலாக டிவிஷன் எடுத்துக்கணும். ஸோ இதில் யார் பெரிய நம்பரோ அவங்கள உள்ள யார் பெரிய ஈக்குவேஷன் அவங்கள உள்ள போட்டு சின்னதை வெளியே போட்டு டிவைட் பண்ணும். ஸோ இப்போது ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருந்தால் இவன் தான் HCF. இல்லை இவன் ஜீரோவாக இல்லைன்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைசரை வந்து அடுத்த இடத்துல உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த ரிமைண்டர் டிவைசராக மூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே ரிமைண்டர் R = 0 தான் பார்க்கணும். வந்துச்சுன்னா இவன் தான் HCF. இல்லை அப்படின்னா அகெயின் இந்த ரிமைண்டரை மறுபடியும் டிவைசர் ஆக்கிடணும். அண்ட் இந்த இடத்துல இருந்த டேமை வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ இப்படியே அன்டில் R = 0 ஆகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 டேர்ம் இருக்கா, 3t ஸ்கொயர்ட் 12t ஸ்கொயர்ட். ஸோ இந்த 2 டேர்ம்லையுமே யார் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவர்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் t ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கேயும் t ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இதில் யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிக்க இவங்களோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். இது 3, இது 12. ஸோ அப்போ இதுதான் பெரிய டேர்ம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், பெரிய டேர்மை ஈக்குவேஷனுக்குள்ளே அதாவது டிவிஷனுக்குள்ளே போடலாமா? 12t squared minus 22t plus 8. ஸோ இங்கே 3t squared plus 2t minus 8 பண்ணலாமா? 3tயை எதாவது மல்டிப்ளை பண்ணால் 3t ஸ்கொயர் எதாவது மல்டிப்ளை பண்ணால் 12t ஸ்கொயர் வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ 12t squared plus 4 2s are 8t minus 8 4s are 32. ஓகேவா? ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ -22 minus 8னா -30t plus 40. ஓகேவா? ஸோ இது ரெண்டுலேயும் 10 காமனாக இருக்குது, அதை எடுத்துடலாம். ஸோ 3t மைனஸ் என்ன வரும்? ஸோ ப்ளஸ்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ஒரு மைனஸ் வெளில போயிடுச்சு மைனஸ். ஸோ இதில் 10 காமனாக எடுத்தால் 4. ஓகேவா? ஓகே. ஸோ எதுக்கு இந்த மாதிரி காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காமனான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து டிவிஷன் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 இல்லை. ஸோ இப்போ வந்து ரிமைண்டரை வந்து நான் இந்த இடத்த கொண்டு போயிடணும் மறுபடியும். ஸோ அப்படி போகிறப்ப காமனான டேர்ம்ஸ் இருந்தால் இங்கேயே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எலிமினேட் பண்ணிட்டு இப்போ போகலாம். ஸோ இங்கே ரிமைண்டர் 0ஆல் காமனான டேர்ம் இதை விட்டுட்டு ஸோ 3t - 4 வந்து நம்ம எடுத்துக்கலாம். டைரெக்டாக இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 3t - 4. ஸோ இங்கே யார் டிவைசராக இருந்தாங்களோ அவங்க வந்து இங்கே எழுதிடணும். ஸோ 3t ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2t minus 8. ஸோ இங்கே 3t இருக்குது, இங்கே 3t ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன, t-ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 3t ஸ்கொயர்ட் minus 4t. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் 2 + 4 6t minus 8. ஸோ இங்கே 3t இருக்குது, இங்கே 6t இருக்குது. அப்போது +2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6t, 4 2s are 8. ஸோ மைனஸ். ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் ஓகே மைனஸ் வரும். 6t minus 6t கேன்சல் ஆகிடும். -8 + 8 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைண்டர் 0. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்ததுனால இங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் HCF. ஸோ அப்போ HCF எவ்வளவு? 3t - 4. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். HCF = 3t - 4 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் இந்த மாதிரி ஈஸியாக போடுங்க, 2 நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.